ஓம் நமோ நாராயணாய. கடந்த பதிவுகள் எல்லாமே திருப்பதியினுடைய தரிசனத்தை ஒவ்வொரு இடங்குமா பார்த்துட்ருக்கோங்க. இந்த வைகுண்ட ஏகாதேசி திருவிழா டிசம்பர் 30, 20, 25 தொடர்ந்து ஒரு 10 நாள் திருப்பதியில் நடந்துட்டுருக்கு. இப்படி நடக்கும் பொழுது அழகாக திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தனியாக ஒரு பூ அலங்காரத்திலேயே ஒரு பெரிய ஒரு கூடாரம் அதாவது ஒரு அழகான ஒரு மாளிகைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்கங்க. உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த பூ மட்டும் இல்லை, வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பூக்களையும் கொண்டு மிக அழகாக பெருமாளுக்காக அலங்காரம் செஞ்சுருக்காங்க. அந்த காட்சியை பாருங்கள். பெருமாள் மிகவும் தத்ரூபமாகவும் ரொம்ப அழகாகவும் இங்கே காட்சி தராங்க. இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பொழுது கோவிலுடைய உட்பிரகாரத்திலையும் இந்த மாதிரியான பூ அலங்காரம் மிக அழகாக செஞ்சுருக்காங்க. ஓம் நமோ நாராயணாய.